Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டாவும் ஒரு 10 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். இது நம்ம பூரி, சப்பாத்தி, சூடான சாதத்தோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது நம்ம ரொம்பவே ஈஸியா செஞ்சிரலாம். அத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. அப்பதான் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம அந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு வத்தலும் சேர்த்துக்கணும். ஸோ ஒரு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் நான் எல்லா மசாலாஸுமே எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இது நார்மல் மிளகாய்த்தூள் தான். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருங்க. சோம்பு பொரிய ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு வத்தலை கிள்ளி அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வத்தல் சேர்க்கும்போது கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வத்தலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அந்த மாதிரி நம்ம கலர் மாறுற வரைக்கும் வதக்கி செய்யும்போது தான் மஷ்ரூம் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நம்ம எந்த பொருளையும் நம்ம அரைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் இந்த மஷ்ரூம் கிரேவியை செஞ்சிடலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. இது நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.25 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல்லோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலேயே. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தாலே அதோட பச்சை வாசனை போயிடும். இப்போ அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நான் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சீக்கிரமாக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நான் கல் உப்பு இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் என்ன உப்பு சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லாவே மசிச்சுட்டே வருது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள்லாம் சேர்க்கணும். ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ நல்லாவே தக்காளி மசிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது உங்கள் காரத்தை பொறுத்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு நம்ம உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸாவது நல்லா வதக்கணும். இப்படி நம்ம வதக்கும் போது தான் நம்ம கடைசியில் கிரேவியில் நம்ம ஊற்றின எண்ணெய் அழகாக நமக்கு பிரிஞ்சு வரும். ஸோ நம்ம மசாலா போட்ட உடனே அந்த எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவையும் நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ அடுத்து நம்ம இதில் மஷ்ரூம்ஸ் சேர்க்க போகிறோம். நான் 200 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மஷ்ரூமை இந்த மசாலாவில் நல்லா சேர்த்து விட்டுருங்க.
இதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் அந்த மசாலாவில் படுற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது தான் மஷ்ரூமில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கும். இப்போ நம்ம வந்து இதுக்கு நிறைய நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா மஷ்ரூமே வந்து நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அந்த மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்து மஷ்ரூம் வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து அது மேலே கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லாவே வெந்து சூப்பரான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எதில் வேணால் நீங்கள் வந்து ஊற்றி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாகவும் செஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அழகாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சிக்கன் கிரேவி, இப்போ மட்டன் கிரேவியெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த டேஸ்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.